அகிலம் உறவுகளுக்கு வணக்கம். அகிலத்தின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள். கிழக்கு பல்கலைக்கழக நினைவேந்தல் விவகாரம். இன்றைய வானிலை முன்னறிவிப்பு. அதிகாலை நடந்த பயங்கரம். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பலி. 7 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. பாடசாலை மாணவனை சரமாரியாக தாக்கிய போலீஸ் அதிகாரி. பாடசாலை மாணவிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. கொழும்பு வீதிகளுக்கு பூட்டு. கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் அதிகரிக்கும் நோய் தாக்கம். சொகுசு வாகன உதிரி பாகங்கள் இறக்குமதி. வெள்ளப்பெருக்கு தொடர்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை ஒழுங்கு செய்த கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களின் செயற்பாடுகளுக்கு தடை ஏற்படுத்திய போலீசாரின் செயலை நாம் ஒரு சிவில் சமூகமாக வன்மையாக கண்டிப்பதாக மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் வி. லவகுமார் தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் கிழக்கு ஊடக மன்றத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், பல்கலைக்கழக மாணவர்கள் நினைவேந்தலுக்காக வைத்திருந்த பூக்கள் மற்றும் கஞ்சிப்பானை அடுப்பு அனைத்தையும் போலீசார் காலால் தட்டிவிட்டு அனைத்தையும் எடுத்து சென்றுள்ளனர். நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த சட்ட ஒழுங்கை மீறி அதனை ஒரு வன்முறையாக பயன்படுத்துவது போலீசாராகவே இருக்கின்றார்கள். நினைவேந்தல் செய்வதற்கு தடை இல்லை என சொல்லப்படுகிறது. நினைவேந்தல்களை தங்களது சமயத்தினதும் கலாச்சாரத்தினதும் முறைமையின்படி மலர்தூவி எவ்வண்ணமாக சமய கடமைகள் இருக்கின்றதோ அவ்வண்ணமாகவே இந்த நிகழ்வுகளை செய்யலாம் என சொல்லப்படுகிறது. நாட்டில் 15 வருடங்களுக்கு முன்னதாக எமது மக்கள் தங்களது பசியை தீர்ப்பதற்கு இரத்த கரைகளோடு கஞ்சியை ஆகாரமாக அருந்தி தமது பசியை போக்கி இருந்துள்ளனர். அந்த நினைவை நாங்கள் மக்களுக்குள்ளேயே எடுத்துச் சென்று நினைவு கூறுகின்ற வேளையிலே ஸ்ரீலங்கா அரசு பேரினவாத அரசாக செயற்படுகிறதாக தெரிவித்துள்ளார்கள். இந்த நாளிலே பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நடைபெற்ற சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். மாறாக இது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நடைபெற்ற சம்பவம் இல்லை, எமது தமிழினத்திற்கு நடைபெற்ற ஒரு சம்பவமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சபரகமுவ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் இணைய பகுதிகளில் நண்பகல் 12 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சபரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குருணாகலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இக்கொடூர சம்பவம் குருணாகல், மீரிகம, மாலதெனிய நால பிரதேசத்தில் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. இந்த கொலைகளை 42 வயதுடைய ஒருவரை செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், இன்று அதிகாலை மிதிவண்டியில் பயணித்த நபரை சோதனையிட்ட காவல்துறையினர் அவரிடம் இருந்த சுமார் 3 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் தங்க நகைகள் கைப்பற்றியுள்ளனர். இதன் அடிப்படையில் சந்தேக நபரை கைது செய்து காவல்துறையினர் அவரிடம் இருந்த கடிதங்களை பரிசோதித்த போது கொலை சம்பவம் தொடர்பில் தெரிய வந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். 80 வயதான தந்தை, 77 வயதான தாய் மற்றும் 42 வயதான மகன் ஆகியோரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் 7 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதிர தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை 3 மணி முதல் நாளை அதிகாலை 3 மணி வரை நடைமுறையாகும் வகையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி பதுளை மாவட்டத்தின் எல்ல பிரதேச செயலகங்களுக்கு 2ஆம் கட்டத்தின் கீழ் எச்சரிக்கை அறிவிப்புகள் விடுக்கப்பட்டுள்ளன. பதுளை மாவட்டத்தின் மேலும் 4 பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் கண்டி, கேகாலை, ரத்னபுரி, களுத்துறை, கொழும்பு மற்றும் கம்பஹ ஆகிய மாவட்டங்களின் 33 பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 1ஆம் கட்டத்தின் கீழ் மண் சரிவு எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதிர குறிப்பிட்டுள்ளார். குருணாகலில் 13 வயது பாடசாலை மாணவன் ஒருவர் போலீஸ் அதிகாரிகள் குழுவினால் தாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் தாக்குதலுக்குள்ளான மாணவன் குருணாகல் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
கையடக்க தொலைபேசியை திருடிச் சென்றதாக கூறி போலீசார் தம்மை தாக்கியதாக மாணவர் தெரிவித்துள்ளார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகளின் மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின்களை வாங்குவதற்கான வவுச்சர்களை பெறுவதில் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்களை கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. கல்வி அமைச்சின் புள்ளி விவர பிரிவினால் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளில் மாணவிகளின் புள்ளி விவர தகவலின் அடிப்படையில் இந்த வவுச்சர்கள் வழங்கப்படுகின்றன. இந்த வவுச்சர் 1200 ரூபாய் பெறுமதியானது எனவும் தலா 600 ரூபாய் வீதம் 2 தவணைகளாக பெற்றுக்கொள்வதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. கல்வி அமைச்சின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள வர்த்தகர்களால் மாத்திரம் பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்ட கணினி மென்பொருள் பயன்பாட்டினால் பரிசு வவுச்சர்களுக்கான சானிட்டரி நாப்கின்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இராணுவ நினைவு தின தேசிய நிகழ்வை முன்னிட்டு நாடாளுமன்ற வீதி மூடப்படும் என காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். இதேவேளை பொல்துவ சந்தியிலிருந்து கியோன்கேம்ப் சந்தி வரையான வீதி இன்று பிற்பகல் மூடப்படும் என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த காலப்பகுதியில் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறும் காவல்துறையினர் சாரதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். 15வது இராணுவ நினைவு தின தேசிய நிகழ்வு இன்று பிற்பகல் நாடாளுமன்ற மைதானத்துக்கு அருகில் உள்ள இராணுவ நினைவு தூவிக்கு முன்பாக இடம்பெறவுள்ளன. பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் இடம்பெறவுள்ள குறித்த நிகழ்வில் அரசு தலைவர்கள், பாதுகாப்பு படை தலைவர்கள், படையினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள உள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் தொடர்ச்சியாக மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளமையினால் டெங்கு நோய் பரவலும் அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தில் மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தேசிய டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவின் புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையின்படி நாட்டில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 23,731 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் 5,057 பேரும், கம்பக மாவட்டத்தில் 2,214 பேரும், களுத்துறையில் 1,244 பேரும், அதே நேரம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 3,879 டெங்கு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன பதிவு மென்பொருளின் பிரதியை உடனடியாக நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் நாயகத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் திலைநகமிகை இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 15 வருடங்களில் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு வாகன உதிரி பாகங்கள் சட்டவிரோதமான முறையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு குறிப்பிட்டிருந்தது. இவ்வாறு 10,000க்கும் மேற்பட்ட சொகுசு வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்தனர். இந்த மோசடி தொடர்பான விசாரணைக்கு தரவு அமைப்பின் நகலை பெற்றுக் கொள்ளுமாறும் நீதிமன்றில் குறிப்பிட்டுள்ளனர். நிலவும் அதிக மழை வீழ்ச்சியுடனான காலநிலை காரணமாக அத்தனுகலு ஓயாவின் நீர்மட்டம் துணமலை பகுதியில் அதிகரித்துள்ளது. நீர்ப்பாசன திணைக்களம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அத்தனகலு ஓயாவின் தாழ்நில பகுதிகளில் வசிப்பவர்கள் வெள்ளப்பெருக்கு தொடர்பில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் அகிலத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.